ஒவ்வொரு நொடியும் தமிழகம் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு சார். எலக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் இன்னும் யார் ஆட்சி அமைக்க போறா? யார் வந்து தமிழகத்தோட சிஎம் அப்படின்றது அந்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து தமிழகத்துல போயிட்டு இருக்கு சார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே வந்து விஜய் சொன்ன மாதிரி வந்து தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு அதிசய எலெக்ஷன், அதிசய தேர்தல் அப்படின்னாங்க. 50 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசய தேர்தல் வந்து சொன்னபோது நிறைய பேர் வந்து சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது இது உண்மையிலேயே அதிசய தேர்தல் அப்படின்னு. ஏன்னா 108 எம்எல்ஏக்குள்ள விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 117. அதுக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாச்சு. கம்யூனிஸ்டுகள், விசிகா இவங்க தரப்பிலிருந்து ஆதரவுக்கு இன்னும் அவங்க கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வரல. அதே வேளையில் நாங்கள் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு சட்டப்பேரவையை கூட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதிங்க அப்படின்னு கவர்னர்கிட்ட போயிட்டு அவர் கடிதம் கொடுக்குறார் விஜய். ஆனால் அதுக்கு இது வரைக்கும் வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. நீங்கள் நம்பர்ஸில் காட்டுங்க அப்படின்றார் கவர்னர். நம்பர்ஸில் காட்டுங்க அப்படின்னு. காலகாலமாக வந்து நமக்கு தெரிஞ்ச அரசியல் படி பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பேரவை கூட்டுவாங்க. அங்கே வந்து தற்காலிக சபாநாயகரை வந்து நியமிப்பாங்க. வாக்கெடுப்பு நடத்துவாங்க. வாக்கெடுப்பில் விஜய்க்கு ஆதரவாக 117 118க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா ஆட்சியை தொடரணும். இல்லை அப்படின்னா ரைட் ஓகே கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்து 6 மாதத்தில் தேர்தல் அப்படின்றோம். ஆனால் ஏன் விஜய்க்கு இன்னும் அந்த அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல? 2வது முறையாக இன்றைக்கி கூட வந்து கவர்னர் சந்திச்சிட்டாரு. இப்போ நான் நிர்மல்குமார் இந்த வீடியோ பேசுகிற நேரம் போயிட்டு 2 கம்யூனிஸ்ட் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இது என்ன முறைன்னு என்ன ஆகணும்னு தெரியவே இல்லை எனக்கு வந்து. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் இந்த ஓட்டிங்க்கெலாம் முன்னாடி விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ற அந்த முழக்கம் வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அதே கட்சிகள் வந்து விஜயை வந்து முதல்வராகாமல் பாஜக தடுக்குதுன்றாங்க. இதுலேயே ஒரு மிகப்பெரிய முரண் தெரியுது சார். இது முரணுடைய இதுதாங்க வந்து. அந்த சமயத்தில் யாரை பார்த்தாலும் பிஜேபி பி டீமு, எவரை பார்த்தாலும் பிஜேபி பி டீமு, பிஜேபி உள்ளே விடக்கூடாது, பிஜேபி உள்ளே விடக்கூடாது, இப்போ வரைக்கும் பிஜேபி உள்ளே விடக்கூடாதுன்றாங்க வந்து. ஆனால் இந்தியாவில் 18 மாநிலங்கள் பிஜேபி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, உள்ளே விட்டால் என்ன ஆகிடும்? மக்களுடைய கேள்வி தான் ஆகுது. நீங்கள் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து பிரச்சாரத்துக்கு போன இடம் பூரா வந்து நல்லா பாருங்கள். அவரை வந்து பிஜேபியோட பி டீம் தாங்க. அவர் பாருங்கள், கரூர் சம்பவத்துக்கு அவராக போய் தானேங்க சிபிஐ வழக்கு கேட்டார்.